நான் உங்கள் நவீன் ரவி. கடைசி 2 மாதமாக அப்ளிகேஷன்ஸ் பற்றி எந்த வீடியோவில் போடல. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 10 பெஸ்ட் அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 லைக்ஸ் தான், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொதல் அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்கேனர். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கேம் ஸ்கேனர் வந்துட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ கேம் ஸ்கேனர் இப்போ பேன் ஆச்சு ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பெஸ்ட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்கேனர். கேம் ஸ்கேனர் நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இதில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், நீங்கள் மல்டிபிள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் எத்தனை இருக்கலாம். ஸோ 2 ஷார்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு டாக்குமெண்ட் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலனாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் பிடிஎஃபாக ஷேர் பண்ணணுமா இல்லை இமேஜ் ஷேர் பண்ணணுமான்னு இருக்கும். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் டன்னு கொடுத்துட்டுங்க, உங்களுக்கு எந்த ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப்பு, இமெயில்ன்ட்டு எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ கேம் ஸ்கேனருக்கு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் தான் ஏர் ஸ்கேனர். இதை டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். 2வது அப்ளிகேஷனோட நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிரி அலாரம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு என்னத்த அலாரம் அடித்தாலும் ஏஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே விட்டு படுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த அலாரம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் நல்லா தூங்குவாங்களோ, கரெக்ட் டைம் ஏஞ்சிக்க முடியல, அவங்களுக்கு இந்த ஆங்கிரி அலாரம் தான் சூப்பராக செட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கு. இப்போ பாருங்கள் 12:46 இருக்குது, நான் 12:47 வைக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் செட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு அலாரம் எந்த மாதிரியும் அந்த மாதம் இருக்குது. இது நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஆஃப் பண்ணவே முடியாது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் 30 செகண்ட் நீங்கள் நடந்து போனால் தான் உங்களால் இதை ஆஃப் பண்ண முடியும். ஜஸ்ட்டு 12:47 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் வலிக்கும். நீங்கள் நார்மல் அலாரம் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு அலாரம் ஆஃப் ஆகிடும். ஆனால் இந்த அலாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நடக்கணும் 30 செகண்டுக்கு, அப்போ தான் இந்த அலாரம் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 30 செகண்ட்ஸ் இங்கே நான் வாக் பண்ணால் தான் எனக்கு இந்த அலாரம் ஆஃப் ஆகும். இல்லை என்னால் வாக் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுன்னா இந்த ஃபோனை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டில்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது ஆஃப் ஆகிட்டே வரும் 30 செகண்ட்ஸுக்கு. ஸோ அதை விட்டு நீங்கள் எது பண்ணாலும் இந்த அலாரம் ஆஃபே ஆகாது. சில டைம் விட்டு அப்புறம் இந்த அலாரம் திருப்பி உங்களுக்கு அலாரம் அடிக்க ஸ்டார்ட் ஆகும். யாராலும் நல்லா தூங்குறாங்களோ, எந்திரிக்க முடியல, நான் எந்திரிக்க முடியல, என்னால் அர்த்தமாக எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அலாரம் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். 3வது அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பழைய ஃபோன் வச்சுக்கிறாங்களோ, லோ கான்ஃபிகரேஷன் மொபைல் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 MB இருக்குது. ஸோ இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம மெசேஞ்சர் கூட இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் இப்போ நான் சொல்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா அதில் மெசேஞ்சரும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாக்கி. ஸோ இது நம்மளுக்கு ஃபேஸ்புக்காகவும் யூஸ் பண்ணலாம், மெசேஞ்சராகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ஃபேஸ்புக் ஃபீடாக இருக்குது. இங்கே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஞ்சர்ஸாக இருக்குது. நீங்கள் யாருக்கும் மெசேஜ் பண்ணலாம், நார்மலாக டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி பண்ணுங்க சூப்பராக இதில் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாக்கி அப்ளிகேஷனோட நம்மளுக்கு டார்க் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இது மூலிமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேறு என்ன ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் லோடு சீக்கிரமே ஆகுது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 5-6 MB இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 4வது அப்ளிகேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஞாபகம் மருதி இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12:50 ஆகுது, நான் 2 o'clock ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும். ஸோ நான் மறந்துடுவேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டைட்டில் போட்டு 2 PM நான் எங்கேயாச்சும் மார்க்கெட் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சுருங்க. கீழே என்னென்ன வாங்கணுன்ட்டு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை விட்டுடலாம். இங்கே ஹை இருக்குது, மீடியம் இருக்குது, லோ இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படின்ட்டு இங்கே கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு மீடியமில் கொடுத்து ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி ஆட் கொடுத்துட்டு பிறகு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பாரில் இங்கே வந்துடும். ஸோ இங்கே ஹை நீங்கள் ப்ரைவேட் ஹைன்னு கொடுத்து வச்சுக்கிறோம். நம்ம என்ன கொடுக்கணும்னு நினச்சோன்னாக்கா மீடியம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறோம். இப்போ மீடியம் செலக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மீடியமில் நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது ஒன்லி வீட்டை ரிமூவ் பண்ண எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிட்டு பிறகு இங்கே ரிமூவ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த நோட்ஸ் டெலிட் ஆகிடும். யாருக்கெல்லாம் ஞாபகம் மருதி இருக்கோ அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்த அப்ளிகேஷனோட நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபிக்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான வால்பேப்பர் அப்ளிகேஷன் எது, உங்கள் ஃபோனுக்கு ஒரு நல்ல வால்பேப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா OnePlus டிவைஸுக்கு அந்த பஞ்சோல் நாட்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இது பெஸ்ட்டாக செட் ஆகும். OnePlus டிவைஸஸ்க்கெல்லாம் நாட்ச் இங்கே இருக்கும் அந்த லவுண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த டிவைஸஸ்க்கெல்லாம் இது ஒன் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபோனை வந்துட்டு வேறு லெவலில் மாறிடும். யாராச்சும் பார்த்தா கூட உங்கள் ஃபோன் என்ன ப்ரோ சூப்பராக இருக்குது, வால்பேப்பர்ஸ் எங்கே டெவலப் பண்ணீங்க அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு இதில் வால்பேப்பர்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட OnePlus டிவைஸ் இல்லைனா கூட உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஃபோன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ கூட சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட OnePlus டிவைஸ் இருந்துச்சுனாக்கா ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேப். இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்கள் ஃபோனை வேறு லெவலில் மாற்றிடும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிபிலிட்டி பர்மிஷன் மட்டும் நீங்கள் பண்ணிடணும். ஸோ இங்கே பாருங்கள் நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ எனேபிள் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கஸ்டர் வேணும்ன்ட்டு நம்மளுக்கு இங்கே கேட்கும். ஆக்ஷனில் போயிட்டு பிறகு நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டு பிறகு இங்கே லான்ச் பண்ணது கேட்கணுமா, யூட்டிலைஸாக இல்லை ஆக்ஷன்ஸாக கேட்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போயிட்டு நம்மளுக்கு இங்கே டேப் பண்ணால் போதும் கூகுள் அசிஸ்டண்ட்டு இங்கே எனேபிள் ஆகும். இது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு கஸ்டமைஸாக நீங்கள் எதுனா நீங்கள் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நான் ஜஸ்ட் இதாவது நான் ரிமூவ் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். லான்ச் அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. உங்களுக்கு இஷ்டமான எந்த அப்ளிகேஷன் வேணால் வச்சுக்கலாம். நான் இன்ஸ்டாகிராமை வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட் இங்கே டபுள் டேப் பண்ணால் மட்டும் போதும் இன்ஸ்டாகிராமை இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் டேப் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்த அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் டியர் டவுன். இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே வந்து சார்ஜ் போடும்போது உள்ளே என்னென்ன ஹார்ட்வேர் இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு வெளியே காமிக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில டிவைசஸ் மட்டும் தான் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நோட் டிவைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் டிவைஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட்டு வந்தது. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேட்ச் டெஸ்ட் இருக்கேன் நான். ஆனால் இங்கே ரெட்மி டிவைஸில் நோட் 8 ப்ரோக்கு மட்டும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இந்த டிவைசஸில் எந்த ஒரு டிவைசஸ் இருந்தாலுமே வந்துட்டு இது சப்போர்ட் கொடுக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் சார்ஜ் போகும்போது உங்களுக்கு அனிமேஷன் வரும். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஃபோனில் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு டிவைஸில் காமிக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் டிலே டெஸ்ட். உங்கள்கிட்ட ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு இயர்பட்ஸாக இருக்கலாம். அதில் வர சவுண்டோ உங்கள் ஃபோனில் வர சவுண்டோ ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன். சில பேருக்கு வந்து டிலேயில் வரலாம், இல்லை ஏர்லியாக தான் வரலாம். இங்கே சென்டரில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்டோ அந்த சவுண்டோ உங்களுக்கு ஒன்றா கேட்சினா தான் உங்கள் பேர்ட்ஸை வந்து நல்லா வேலை செஞ்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே சவுண்டு கேட்கும். உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அடுத்தது எந்த அப்ளிகேஷன் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்மளுக்கு வால்பேப்பர் கிடைக்கும், அண்டு மியூசிக் கிடைக்கும், ரிங்டோன் கிடைக்கும், அண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் இதில் கிடைக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வால்பேப்பர்ஸ் இருக்கும், ரிங்டோன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இருக்கும். இந்த ப்ரீமியம் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் பே பண்ணி மாஸ் இருந்துச்சுன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கிற மாஸ் இருக்குது. அந்த ரிங்டோன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே ரிங்டோன் செக்ஷனுக்கு வாங்க. ரிங்டோன் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ரிங்டோன் வேணும் நீங்கள் எது சர்ச் பண்ணலாம் இது அவைலபிளாக இருக்குது. நான் ஒரு லாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் ஃபோனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ரிங்டோன் வந்துட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட கடைசியான அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ். இது வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் சில சர்வேஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் 8 சர்வே ஆன்சர் பண்ணிக்கிறேன். எனக்கு 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த காசு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. அப்படி இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து இந்த காசை நம்ம கட் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், பெய்டு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் நம்ம போடலாம். ஸோ இங்கே பாருங்கள் 10 ரூபாய் இந்த அப்ளிகேஷனை. இது ஜஸ்ட் இங்கே பை பண்ணுங்கள். பை பண்ணிட்டு பிறகு கீழே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், பேங்க் அக்கௌண்ட்டாக இல்லை கூகுள் பே வந்துட்டு. கூகுள் பே இந்த பேலன்ஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்துட்டு உங்கள் சர்வே கேட்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக அப்ளிகேஷன்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து லொக்கேஷன்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும். நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் லொக்கேஷன்ஸ் பார்த்து நீங்கள் கேட்கும், ஏன் நீங்கள் போனீங்க, அந்த இடம் எப்படி இருந்துச்சு, நிறைய பேருக்கு என்னால் விசிட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒரு ஆள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் என்ன கேட்கலாம். என்னால் முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.